வணக்கம் நண்பர்களே. மதுரையிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் R.SITRARASU பேசுகிறேன். ரயில்வே குரூப் டி தேர்விற்கு கடைசி கட்டமாக டிப்ஸ் என்னவென்று பார்க்கலாம். நண்பர்களே, ரயில்வே குரூப் டி தேர்வு எழுதும் நண்பர்களுக்கு நீங்கள் புதிதாக எதையும் படிக்க வேண்டாம். அதாவது நீங்கள் இத்தனை நாள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மாதிரி தேர்வுகளை நீங்கள் எழுத வேண்டும். அதாவது மாதிரி தேர்வுகளில் மொத்தம் ஒவ்வொரு தேர்விலும், அதாவது குரூப் டி தேர்வில் மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதே மாதிரி மாதிரி தேர்வுகள் உள்ளன. அதை எடுத்து 1.5 மணி நேரம் டைம் வைத்து, அதாவது 1.5 மணி நேரம் டைம் வைத்து, நீங்கள் எல்லா பேரும் செல்லு வேறு வச்சுருப்பீங்களா, 1.5 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. 1.5 மணி நேரம் செட் பண்ணிவிட்டு டைம் வைத்து நீங்கள் எழுத வேண்டும். அதை 100 கேள்வியும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதாவது 1.5 மணி நேரத்தில் ஒரு 80 கொஷினை கரெக்டாக பண்ணுற மாதிரி, ஒரு 80 கொஷின் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி, எப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் பரிசு எழுதி முடித்தவொடனே எத்தனை கேள்விகளில் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு பாருங்கள். 100ல் எத்தனை கேள்விகள் அட்டன் பண்ணீங்க, அந்த அட்டன் பண்ணல எத்தனை கேள்விகள் சரியானது என்று பார்க்க வேண்டும், எத்தனை கேள்விகள் தவறானது என்று பார்க்க வேண்டும். பார்த்து முடித்தவுடன் அந்த 100 கேள்வியுமே உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணணும். அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக படிச்சிங்கனாக்க ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அப்போ தனியாக இருக்கும்போது படிக்கலாம் அப்படி வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணால் தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு நண்பர்களே. அதே நேரத்தில் மதுரை அண்ணா நகரில் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் அவங்க வெப்சைட்டில் 20 மாதிரி தேர்வுகள் உள்ளன. அதை இலவசமாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அந்த 20மே தமிழில் தான் இருக்குது, இங்கிலீஷ் கிடையாது. ஒன்லி தமிழில் தான் 20 மாதிரி தேர்வுகள் இருக்குன்னா அந்த 20 மாதிரி தேர்வுகளும் எடுத்து நீங்கள் 1.5 மணி நேரம் டைம் வச்சு நீங்கள் தேர்வு எழுதுங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பகுதியை நீங்கள் டவுட் கேட்கலாம். அவங்க டவுட் கிளியர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் யூடியூப் சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் என்ற யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் டெய்லி என்னென்ன கொஷின் வரும், என்னென்ன கொஷின் வரலாம், அதில் முதல் பழைய எக்ஸாமில் என்னென்ன கொஷின் வந்தது நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெய்லி. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னாக்க டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த யூடியூப் சேனல் உள்ள ஜிகே படித்தாலுமே போதுமானதான். அப்போ அந்த 20 மாடல் கொஷின் இந்த யூடியூப் சேனல் டெய்லி ஜிகே அப்டேட் பண்ணாங்க. அது ரெண்டையும் படித்தாலே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு நண்பர்களே. அதன் பிறகு ஒவ்வொருலையும் என்னென்ன மொத்தம் 100 கேள்வி கேட்கப்படுகின்றனவா, அதில் முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்கில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த 25 கேள்விகளுமே நீ 25மே செய்யணும். அப்படி இருந்தால் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ 25 கொஷினில் எளிமையாக தான் கேட்குறேன், ரொம்ப டஃப்லாம் கிடையாது. சில கொஷின் தான் டஃப்பாக இருக்குது, மிக எளிமையான கொஷின் கேட்குறாங்க. அந்த எளிமையான கொஷினை நீங்கள் வேகமாக போடணும். அதே ரொம்ப முக்கியமானது. கொஷின் ஈஸியாக இருக்கும், ஆனால் வேகமாக போட தெரியாது சில பேர்த்துக்கு. அப்போ எளிதான கொஷின்லேருந்து வேகமாக போடுறதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஷார்ட்கட் பண்ணுறோம். ஃபார்மில் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாக்க டெஃபினட்டாக 25 கொஷின் நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. தென் அதன் பிறகு ரீசனிங்கில் மொத்தம் 30 கொஷின் இருக்குது. அந்த 30 கொஷினுமே நீங்கள் அது என்னென்ன டாபிக் இருந்து அந்த டாபிக் ஃபுல்லாக முதல்ல ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு அப்போ இந்த மாடல் கொஷினில் இருந்துச்சு இல்லையா ரீசனிங், அதை ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி செய்யணும், எப்படி ஷார்ட்டாக பண்ணணும், குயிக்காக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் கான்செப்ட் அது மாதிரி முந்தைய கேள்விகளை எடுத்து நீங்கள் ரீசனிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதன் பிறகு அறிவியலில் மொத்தம் 25 கொஷின் கேட்குறாங்க. அறிவியலில் 25. இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எப்படியும் 2 சேர்த்தால 25 ஒரு 15-18 கொஷின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே வந்துடும். சம்டைம்ஸ் 20 கொஷின் வருது. அப்போ ஃபிசிக்ஸில் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 20 கொஷின், அப்புறம் பயாலஜியில் ஒரு 5 கொஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் 25 கொஷின் கேட்குறாங்க. அதுவுமே ஈஸியாக இருக்குது, ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பழைய தேர்வில் எப்படி கொஷின் கேட்டாங்கன்னு பாருங்கள்.
இப்போ பல ஏஎல்பி தேர்வில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும். அதன் பிறகு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து சிஎம்மோட நேமு, பிஎம்மோட நேமு, நம்ம பிஎம் கிடையாது, பக்கத்து நாட்டோட பிஎம் கேட்குறாங்க, கரன்சி கேட்குறாங்க, கேபிட்டல் கேட்குறாங்க, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு 20 கொஷின் கேட்குறாங்க. இதையுமே பழைய தேர்வில் எப்படி கேட்டாங்கன்னு பாருங்கள், அதே மாதிரி படிக்க பாருங்கள். படிச்சிங்களாக்க டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 100 கேள்வியில் வந்து கணக்கில் வந்து 25, ரீசனிங்கில் ஒரு 30, அறிவியல் அதாவது சயின்ஸில் வந்து 25, மற்ற இதில் வந்து ஒரு 20 கொஷின், மொத்தம் 100 கொஷின் கேட்குறாங்க. அந்த 100 கொஷினுமே வந்து 100க்கும் பண்ணாங்க. ஏன் 100மே நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னால் மைனஸ் மார்க் இருக்குது. நீங்கள் 100 அடிச்சிங்கனாக்க 1/3 3க்கு ஒரு மார்க் வந்து கழிச்சிருவாங்க. 3க்கு ஒரு 1/3 மார்க்ஸ் கழிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் மைனஸ் மார்க் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டிஎன்பிசியில் மைனஸ் மார்க் இல்லையே, அதனால டக்குனு அடிச்சிருவோம். நம்ம ஏபிசின்னு போடுறோம்லையே, அது மாதிரி போடக்கூடாது. நீங்கள் எந்த கேள்வி உங்களுக்கு சரியாக தெரிகிறதோ அந்த கேள்விக்கு மட்டும் பதிலளிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் பரீட்சை போகிறதுக்கு முன்பாக ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து மவுஸில் தான் நீங்கள் பண்ணணும். அதனால் அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து எப்படி நீங்கள் மாதிரி தேர்வு எழுதுறதுன்னு சொல்லி ஆர்ஆர்பி சென்னையிலே வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த கொஷினில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாக்கா அங்கேயே கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணலாம். பாஸ் செஞ்சு நீங்கள் ரயில்வே வேலைக்கு வாங்க, வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி. நன்றாக பரீட்சை எழுதி பாஸ் செய்து வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் பண்ணிங்கனாக்க டெய்லி வீடியோஸ் வருது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நன்றாக இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.